கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஆரோன். இவருடைய காலம் 1698 முதல் 1745 முடிய. இவருடைய நாடு இந்தியா, தரிசன பூமி இந்தியா. இந்திய கிறிஸ்துவ வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய திருநாள் இது. இந்தியர்களுக்கு இந்திய பண்பாட்டின்படியே இயேசுவை அறிவிக்க இந்திய போதகர் ஒருவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் இது. 1733 வருடம் 11 குமாரர்கள் ஒன்று கூடி அந்த உத்தம தொண்டனின் தலைமையில் தங்கள் கைகளை வைத்து அபிஷேகம் செய்தனர். உள்ளத்தில் பொங்கும் மகிழ்ச்சியை சுமந்து கொண்டு மாபெரும் தரிசனத்துடன் தான் செய்ய வேண்டிய பணியை மனதில் கொண்டு தலை நிமிர்ந்தார் ஆரோன். இவர் 1698 ஆண்டு கூடலூரில் இந்து குடும்பத்தில் பிறந்தவர். இவரது இயற்பெயர் ஆறுமுகம், தகப்பனார் பெயர் சொக்கநாத பிள்ளை. சிறு வயதிலேயே இந்து முறைப்படி வளர்க்கப்பட்டாலும் கிறிஸ்துவின் நற்செய்தியானது மிஷனரிகளின் மூலம் அவர் கண்களை அகலத் திறந்தது. சபரிமுத்து என்ற உபதேசியாரே இவரின் ஆவிக்குரிய வாழ்வுக்கு அடித்தளமிட்டார். இவர் குடும்பத்திற்குள் ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் கூடலூரிலிருந்து தரங்கம்பாடி நோக்கி பயணமானார். இப்பயணம் ஆரோனின் வாழ்க்கையில் தெய்வ திட்டத்தை செயல்படுத்த காரணமாகவும் ஊந்துதலாகவும் அமைந்தது. தரங்கையின் வெடிவெள்ளியான சீகன் பால்குவின் அரவணைப்பு அங்கே கிடைக்கவே இவரின் ஆவிக்குரிய வாழ்வு அதிகமாக வளர்ந்தது. 1718 ஆண்டு சீகன் பால்குவுடன் திருமுழுக்கு பெற்றார். இவரது பெற்றோர்கள் இவரை கிறிஸ்துவின் வழியினின்று திசை திருப்ப எவ்வளவோ முயன்றும் அது கூடாமற் போயிற்று. ஏனெனில் ஆரோன் அவர்களின் விசுவாசம் அசைக்க முடியாததாக உறுதியாக காணப்பட்டது. ஆவிக்குரிய வாழ்வில் உயர்ந்த இவர் உபதேசியராகவும் பின்னர் குருவாகவும் மிக சிறந்த பணிகளை செய்தார். தாம் குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட வருடத்தில் 279 நபர்களையும் அடுத்த வருடத்தில் 421 நபர்களையும் கிறிஸ்துவின் மந்தைக்குள் கொண்டு வந்தார். 438 ஊர்களுக்கு பொறுப்பேற்று பணி செய்த ஆரோன் தனது 47ஆம் வயதில் தம் கிறிஸ்துவுக்குள் உருவாக்கிய மக்களின் வளர்ச்சியைக் கண்டு மனம் மகிழ்ந்தவாறே தனது எஜமானாகிய கிறிஸ்துவின் மடியினில் சாய்ந்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் புதிய பொறுப்புகளை ஏற்று செயல்பட ஆயத்தமா? வில்கம் என்பவர் இவ்விதமாய்ச் சொல்கிறார்: எளியோருக்கு ஊழியம் செய்ததற்கான கூலியையோ நன்றியையோ நான் எதிர்பார்க்கவில்லை. அன்னாருக்கு ஊழியம் செய்ய வாய்ப்பு கிடைத்ததே என் ஊதியம் என்கின்றார். பிரியமானவர்களே, ஆரோன் என்ற குருவானவர் தன்னுடைய குருத்துவ பணி பொறுப்பை ஏற்ற பின்பு அவர் முதல் வருடத்தில் 279 பேரையும் 2ஆம் வருடத்தில் 421 பேரையும் கிட்டத்தட்ட 438 ஊர்களுக்கு பொறுப்பேற்று பணிகளை சீரும் சிறப்புமாய் செய்திருக்கின்றார். 47 வயதில் அவர் இந்த உலகை விட்டு கடந்து சென்றாலும் அவர் ஆற்றிய பணிகள் மகத்தானதாக இன்றும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஆம், இன்று அநேக குருவானவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்கள் சபைகளிலே எத்தனை புதிய ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் அண்டை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். குருத்துவ பணி என்பது அது ஒரு மகத்தான மகிமையான ஒரு பணி. அலட்சியமாக பொறுப்பற்ற நிலையில் நாம் அந்த பணியை நிறைவேற்றக்கூடாது. ஆழ்ந்து கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திருந்து கிறிஸ்துவின் சிந்தையை தமக்குள் உட்கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட மந்தைகளை சீரும் சிறப்புமாய் சுவையாய் வழிநடத்துவதும் இன்னும் புதிய ஆடுகளை மந்தைக்குள் கொண்டு வருவதற்கான சிந்தையோடு செயல்படுவதுமே குருத்துவ பணியாகும். அந்த பணிகளை இன்றைய ஆயர்கள் நீங்கள் செய்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய குருத்துவ பணி காலங்களில் நீங்கள் ஒருவேளை ஓய்வு பெற்றிருக்கலாம், ஒருவேளை இப்பொழுதுதான் குருத்துவ பணியை ஆரம்பித்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பல வருடங்களாக குருத்துவ பணியில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள்
எத்தனை புதிய ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் அண்டை வழி நடத்திருக்கிறீர்கள்? அதற்கான திட்டங்கள், செயல்பாடுகள் உங்களில் என்ன? சிந்தித்து பாருங்கள். இன்றே செயல்படுங்கள். கர்த்தர் உங்களோடிருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோபு 38ஆம் அதிகாரம், சகரியா 13ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 15, 16 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.